ஹலோ ஆஸ்பிரண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராக்கடைல் அப்படிங்கிற ஒரு போம் தான் வந்து பார்க்குறோம். சரிங்களா? இந்த போமை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா லீவிஸ் கரோல் அப்படிங்கிற இங்கிலீஷ் போய்ட் எழுதியிருக்காரு. ஸோ ஹீஸ் ஃப்ரம் இங்கிலாண்ட். ஸோ இங்கிலீஷ் போய்ட், ரைட்? அண்ட் இந்த போமுடைய மெயினான தீம் அப்படின்னு பார்க்கும்போது டிசெப்ஷன். டிசெப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாய தோற்றம், அதாவது ஏமாத்துகிற ஒரு விஷயம், ரைட்? நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு விஷயமா இருக்கும், ஆனால் உண்மையிலேயே நடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு நிகழ்வாக இருக்கலாம். அண்ட் இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா சில மனிதர்களுடைய உண்மையான தோற்றத்தை மறைமுகமாக இவர் சொன்னதாகவும் இருக்கலாம். சரிங்களா? டிசெப்ஷன் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஐரணி அப்படிங்கிற ஒரு தீம் கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் see வாட்ஸ் in the poem. சரிங்களா? How doth the little crocodile improve his shining tail and pour the water of the Nile on every golden scale? How cheerful he seems to grin, how neatly spreads his claws, and welcomes little fishes in with gently smiling jaws. ஸோ பாருங்களேன், how doth அப்படிங்கிறது டஸ், அதாவது ஓல்டு இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா டாத் அப்படிங்கிறது டஸ்ஸுக்கு பதிலாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டேம். சரிங்களா? இந்த ப்ரெசன்ட் டேயில் நம்ம டஸ் வந்து ஹீ ஷி இட் கூட பயன்படுத்துவோம், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, ரைட்? ஹீ ஷி இட். அப்போ இங்கே பாருங்களேன், இது ஒரு முதலை. ஸோ இட். ஹவு டாத் த லிட்டில் கிராக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங் டெய்ல். அப்போது நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி எப்படி இந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய வாலை வந்து இவ்வளவு நல்லா வச்சுருக்கு, அழகாக வச்சுருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய போயட் வந்து பிரமிக்கிறாரு. சரிங்களா? அதாவது அதை வந்து ஒரு அழகான விஷயமாக நினச்சி வர்ணிக்கிறாரு. அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல். இந்த இடத்துல ஸ்கேல் அப்படிங்கிறது இந்த முதலைக்கு மேலே இருக்கிற அந்த செதிலான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல். அப்போ பாருங்களேன், அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல். அப்போ நைல் நதியில் இருக்கிற தண்ணியை அந்த செதில்கள் மேலே படும்படியாக செஞ்சு அது எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கு ஒரு கோல்டன் ஸ்கேல் மாதிரி. மேபி வந்து பார்த்திங்கன்னா சன்னுடைய ரேஸ் வந்து அதில் விழும்போது அது ரிஃப்ளெக்ட் ஆகி ஒரு ஷைனியாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் ஸ்கேல் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். சியர்ஃபுல் அப்படின்னா ஹாப்பி, எவ்வளவோ மகிழ்ச்சியாக இருக்குதுன்னு பாருங்களேன். ஹீ சீம்ஸ் டு கிரின். பாருங்களேன், அதை பார்க்கும்போது கிரின் அப்படிங்கிறது ஸ்மைல் வித் வைட் ஓப்பன் மவுத், அதாவது நீங்கள் வந்து வாயை திறந்து பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கிரின் அப்படிங்கிறது. அப்போ பாருங்களேன், இந்த முதல்ல வந்து பார்த்திங்கன்னா என்ன அழகாக பல்லு தெரிகிற மாதிரி சிரிக்குது அப்படின்னு நம்மளுடைய போய்ட் வந்து சொல்கிறாரு. ஹவு நீட்லி ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ். இன்னும் அருமையான ஒரு விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய கிளாஸ் அப்படிங்கிறது இந்த கூர்மையான நகங்கள் கொண்ட இந்த பகுதிகள், ரைட்? அந்த கிளாஸை வந்து என்ன அழகாக விரித்து வச்சுருக்குன்னு பாருங்களேன். அண்ட் வெல்கம்ஸ் த லிட்டில் ஃபிஷஸ் இன். அப்போ அந்த சின்ன மீன்களை வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வரவேற்குது தான். எப்படி வரவேற்குது அப்படின்னா வித் ஜென்ட்லி ஸ்மைலிங் ஜாஸ். அப்போ இந்த ஜாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மைலிங் ஜாஸாகவும் இருக்குது. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் வேர்டு திஸ் போம் இஸ் ஆல் அபவுட். அப்போ இதில் உங்களுக்கு மீனிங் தெரியுதா? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிராக்கடைல் அப்படின்னாலே நீங்கள் இந்தளவு அருமையாக ரசித்து பார்ப்பீங்களா, இல்லை ஒரு பயத்தோடு பார்ப்பீங்களா? கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கவனமாக பார்ப்போம் இல்லையா? ஒருவேளை இது வந்து கடிச்சா என்னடா ஆகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து யோசிச்சிருப்போம். அதே விஷயந்தான். ஆனால் இந்த விஷயத்தை தான் போயட் எப்படி எழுதியிருக்காரு, அது ஏதோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான பறவை மாதிரியும் இல்லைனா லெஸ் ஹார்ம்ஃபுல், அது டேஞ்சர் இல்லாத ஒரு விஷயத்தை எழுதுகிற மாதிரி எழுதியிருப்பார். அதனால தான் நான் உங்களுக்கு சொன்னேன், இது டிசெப்ஷன். சரியா? டிசெப்ஷன். டன். ஸோ பாருங்களேன், இனிமே இந்த போமில் இருக்கிற ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தோன்னா இன்னும் உங்களுக்கு புரியும். ஹவு டாட் த லிட்டில் கிராக்கடைல் இம்ப்ரூவ் ஹிஸ் ஷைனிங். ஹிஸ் அப்படிங்கிறது வந்து பாருங்களேன், இந்த கிராக்கடைல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிருகம் தான். இதை வந்து ஒரு மனுஷனை மாதிரி, அதாவது அவன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஒரு மனிதனுடைய குவாலிட்டியை கொடுத்து போயிட்டு எழுதியிருக்காரு. அப்போது ஒரு அனிமலுக்கு இல்லை அப்படின்னா நான் லிவிங் திங்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஹியூமன் குவாலிட்டியை கொடுத்தாங்க அப்படின்னா அது வந்து பர்சானிஃபிகேஷன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்போ இதே மாதிரி பர்சானிஃபிகேஷன் வேறு எங்கேயாச்சும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், ஹீ சீம்ஸ் டு கிரின். அவன் மனுஷனை மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா சிரிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. பர்சானிஃபிகேஷன், ரைட்? ஐ பிலீவ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்ட்ரடக்ஷன் டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். டன். அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல் ஆன் எவ்ரி கோல்டன் ஸ்கேல்.
இதில் இன் ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நைல் நதியினுடைய ஏதோ ஒரு ஓரத்தில் இந்த முதலை வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய உடம்பை தண்ணியில் போட்டு அப்படி உட்காந்துருக்கு. அதாவது சின்ன ஒரு அமௌண்ட் ஆஃப் வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் போய்ட்டு என்ன சொல்லியிருக்காரு, அந்த நைல் நதியில் இருக்கிற மொத்த தண்ணியும் அது மேலே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கியிருக்காரு இல்லையா. அப்போ இந்த மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்பர் போல், ரைட்? ஹைப்பர் போல், டன், எக்ஸாஜரேஷன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா he neatly spreads his claws, welcomes little fishes, smiling jaws. இந்த 3 இடத்தையுமே பாருங்களேன். இது எப்படின்னா, வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வர்றாங்க, ரொம்ப க்ளோஸ் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம அப்படியே ஹக் பண்ண போகிறோம். தென் வந்து பார்த்திங்கன்னா வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சந்தோஷமாக கூப்பிட்ற மாதிரி இருக்கு இல்லையா. ஆனால் இதுதான் உண்மையிலேயே இந்த இடத்துல நடக்குதா? அப்படியெல்லாம் கிடையாது. மீன் உள்ளே வந்தோன்னா அதை அடித்து அந்த கைமா பண்ண போகுது. அதுதான் உண்மையிலே நடக்க போகுது. இந்த ஒரு யூடியூப் சேனலில் சொல்லுவாங்க இல்லையா, எல்லாரும் வாங்க இன்னைக்கு ஒரு புடி அப்படிங்கிற மாதிரி தான் என்ன சொல்கிறது, மீனெல்லாம் முடிச்சு விட போகுது. அப்போ கூப்பிட்டு கொலை பண்ணுறது இல்லைனா வேட்டையாடுறது தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இன்டென்ஷன். ஆனால் அதை எப்படி சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு கெஸ்ட்டை வந்து வெல்கம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்போ இதை வந்து நீங்கள் ஐரணி அப்படின்னு எடுத்துக்கலாம், ரைட்? தென் டு யூ ஹாவ் சிம்பலிசம். இந்த சிம்பிள் எங்கேயாவது பார்க்க முடியுதா அப்படின்னா, எஸ் யூ கேன் சி. இப்போ கிராக்கடைல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டிசெப்ஷன், ரைட்? கோல்டன் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் தான். எதை சொல்லுது? அவுட்டர் பியூட்டி, டன். அப்போது இந்த இடத்துல கோல்டன் ஸ்கேல் அப்படிங்கிறது எதை குறிக்குது? ஆக்சுவலி அந்த முதலையினுடைய தோல் பகுதியை குறிக்குது இல்லையா. அப்போ நீங்கள் வந்து இதை வந்து ஒரு மெட்டாஃபர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம், ரைட்? தென் இந்த இடத்துல பாருங்களேன், சாரி என்னுடைய கலர் ஒரே மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே ஜஸ்ட் இங்கே பாருங்களேன், ஹவு சியர்ஃபுல், ஹவு. அப்போ இங்கே பாருங்களேன், 2 பொய்டிக் லைன்ஸ் ஒரே மாதிரி ஆரம்பிக்குது அப்படின்னா நம்ம அதை என்னென்னு பார்த்தோம்? அனஃபோரா, ரைட்? அனஃபோரா. ஸோ ப்ளீஸ் நோட் தர், இதெல்லாமே நம்ம இங்கே பார்த்துருக்கோம். தென் ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணணும்? இப்போது ரைமிங் ஸ்கீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸ்கீம் ஆர் ரைமிங் வேர்ட்ஸ், இதில் எது கொடுத்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பொய்டிக் லைன்ஸில் இருக்கிற கடைசி வார்த்தையை நீங்கள் பார்க்கணும். அப்போ பாருங்களேன், கிராக்கடைல், டெயில், நைல், ஸ்கேல். அப்போ நான் இதுக்கு வந்து இப்போது நான் வந்து ரைமிங் ஸ்கீம் எடுக்கிறேன்னு வைங்களேன். அப்போ முதல்ல இருக்கிறதுக்கு ஏ அப்படிங்கிற லெட்டர் கொடுக்குறேன். தென் டெயில், கிராக்கடைல் பார்க்குறேன். கொஞ்சம் மேட்சிங் தான், ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிராக்கடைல், நைல், எல்இஎல்இ, ரைட்? கொஞ்சம் மேட்ச் ஆகுது. அப்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற கன்சிடரேஷனில் ஐ வில் கோ வித் பி, ரைட்? தென் நைல், ஸ்கேல். பாருங்களேன், இந்த நைலும் கிராக்கடைலும் ஒரே மாதிரி இருக்குது. அகெயின் ஐ வில் கம் அப் வித் ஏ. தென் ஸ்கேல் அண்ட் நைல், சாரி, தென் இந்த டெயில் அண்ட் ஸ்கேல் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் சிமிலராக இருக்கிறதுனால ஏபி அப்படிங்கிற எடுத்துக்கலாம், சரிங்களா? ஏபி. அப்போ இதே மாதிரி அந்த பொய்டிக் லைன்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிற சேஞ்ச் ஆகும். இனிமேல் ரிமைனிங் இருக்கிற 4 லைன்ஸில் ஒருவேளை அவங்க வந்து ரைமிங் வேர்ட்ஸ் கேட்குறாங்க பாருங்கள். ரைமிங் ஸ்கீம் அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ண வேண்டியது இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கடைசி லைனில் ஒரே மாதிரி உச்சரிப்பு இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா, வெரி சிமிலராக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இந்த இடத்துல ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது லெட் இட் பி கிரின், இன், ரைட்? தென் கிளாஸ் அண்டு ஜாஸ். ஸோ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அண்டு நம்ம வந்து அந்த இன்ட்ரொடக்ஷன் டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தோம். ப்ளீஸ் செக் தட். அப்போது இந்த தீம் ஆஃப் த போம் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தட் இஸ் டிசெப்ஷன். இது மனிதர்களை பற்றி தான் எழுதியிருப்பாங்களா, சாரி ஒரு விலங்கை பற்றி தான் சொல்லியிருக்காங்களா, இல்லை உண்மையிலே முதலையை பற்றி தான் சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு யோசனை இருக்கும் இல்லையா. இப்போ பாருங்களேன், நிறைய பேர் நம்மக்கிட்ட வந்து நல்லா சிரித்து பேசுவாங்க, ரொம்ப நல்லவங்க மாதிரி பேசுவாங்க. ஆனால் we don't know the real face இல்லையா. இப்போ ரீசெண்டாக கூட ட்ரெண்டிங்கில் ஒரு டயலாக் இருந்து, நல்லா பேசினா நல்லவங்களா சார் அப்படிங்கிற மாதிரி. அதே விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நம்மளுடைய போய்ட் வந்து சொல்லியிருக்காப்புல, ரைட்? அண்ட் டோன்ட் பிலீவ் எனிதிங் பை ஜட்ஜிங், ரைட்? அதாவது இந்த அவுட்டர் பியூட்டி அப்படிங்கிற விஷயத்தை பார்த்து நீங்கள் வந்து எதையுமே வந்து முடிவு பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. டன்.
வெரி யூஷுவல் ஒன்று தான். தட் இஸ் டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் இல்லையா? அப்போ எதையுமே முழுமையாக ஆராயாமல் நீங்கள் வந்து ஒரு முடிவு எடுக்க வேணாம் அப்படிங்கிறது தான் இதில் மெயினான கான்செப்ட். ஸோ லெட்ஸ் சி அபவுட் த போயட், ரைட்டுங்களா? அப்போ லீவிஸ் கரோல் ஆக்சுவலி இது இவருடைய வந்து பார்த்திங்கன்னா பென் நேம், ஒரு புனை பெயர் தான் சரிங்களா? ஒரிஜினல் நேம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சார்ல்ஸ் லட்விட்ஜ் டாட்சன். ஸோ ப்ளீஸ் சார்ல்ஸ் லட்விட்ஜ் டாட்சன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய ஒரிஜினல் நேம். ப்ளீஸ் நோட் தட். அண்ட் டேரஸ்பரி அப்படிங்கிற இடத்துல வந்து பிறந்திருக்காரு, யூகே. டைம் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1832 to 1898, Jan 27 it is. அப்போ இவருடைய ஃபேமஸ் ஒர்க் அப்படின்னு பார்க்கும்போது ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் இது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று த்ரூ த லுக்கிங் கிளாஸஸ், இதனுடைய சீக்குவலாக வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுதியிருப்பார் த்ரூ த லுக்கிங் கிளாஸஸ். ஸோ ஐம் நாட் அ குட் ஆர்டிஸ்ட் as I told you. த்ரூ த லுக்கிங் கிளாஸஸ். அண்ட் இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் போயட், நாவலிஸ்ட் அண்டு ஃபோட்டோகிராஃபர், ஈவன் கைண்ட் ஆஃப் கிளர்ஜி பர்சன், ரிலீஜியஸ் பர்சன் சரிங்களா? தென் க்ளோசரி அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல டாட் அப்படிங்கிற டஸ் அப்படிங்கிற மீனிங் இம்ப்ரூவ், டு பிகம் பெட்டர், டெவலப் ஆகுறது. சியர்ஃபுல் அப்படிங்கிறது ஹாப்பி, ஜென்ட்லி, சாஃப்ட்லி, மைல்ட்லி. தென் டூயினோவில் நம்ம சென்னை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ராஸ் கிராக்கடைல் பேங்க் அப்படிங்கிற ஒரு பேங்க் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் ரெப்டைல் ஜூஸ் இன் த வேர்ல்டு. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது எதை வந்து இன்ஹிபிட் பண்ணுது, ஷெல்டர் பண்ணுது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஆலிவ் ரெட்லி டர்ட்டில்ஸ். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னா ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, கோவளம், சென்னை. ஸோ அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த போமோட இந்த இன்ஃபர்மேஷனையும் லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க. அண்டு சூஸ் த ரைமிங் வேர்ட்ஸ் கேட்டிருக்காங்க. கிளாஸ், பாஸ், அப்போ இந்த இடத்துல காஸ் வரும். தென் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் இங்கே வந்துடும், ரைட்? அண்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கிரின், டின் எடுத்துக்கலாம். தென் வந்து பார்த்திங்கன்னா தின் எடுத்துக்கலாம், ரைட்? கிராக்கடைல், நைல், அதுக்கப்புறம் ஃபைல், ஒயில், ரைட்? தென் டெயில், நெயில், NAIL, நெயில். தென் மெயில் எடுத்துக்கோங்க. ஸோ ஹோப் இட்ஸ் கிளியர். யூ மேக் அ பாஸ். நீங்களே இதெல்லாம் செஞ்சு பாருங்கள் சரிங்களா? தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹவு சியர்ஃபுல் ஹீ சீம்ஸ் டு கிரின். அப்போ ஹீ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ முதலே தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஹீ அப்படின்னு சொல்லியிருக்கோம், பர்சானிஃபிகேஷன் இல்லையா? அதாவது ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் ஆர் போயட்டிக் டிவைஸ். தென் அண்ட் போர் த வாட்டர் ஆஃப் த நைல். வாட் இஸ் த நைல் ரெஃபர்ஸ் டு? நைல் அப்படிங்கிறது ரிவருடைய பேர், ஆம் ரைட்? லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. அண்ட் வேர் இஸ் இட்? இது வந்து ஈஜிப்டில் இருக்குது. ஈஜிப்ட், ஐ திங்க் கேபிட்டல் இஸ் கெய்ரோ. தென் ஹூ வெல்கம்ஸ் த ஃபிஷ்? கிராக்கடைல். ஒய்? சாப்பிடணும், அதுக்காக தான். அங்கே காமிக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் பண்ணுறதெல்லாம் இல்லை. அண்ட் விச் லைன் டெல்ஸ் யூ தட் கிராக்கடைல் இஸ் ஹங்க்ரி வித் ஜென்லி ஸ்மைலிங். வாயை திறந்துக்கிட்டே ரெடியாக உட்காந்துருக்கு, எதுக்கு? சாப்பிட்றதுக்கு, ரைட்? தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட் இஸ் த போம் இஸ் அபவுட்? போம் வந்து எதை பற்றினது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உள்ளார்ந்த அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் பார்க்குறது எதுவுமே நிஜம் இல்லை, ரியாலிட்டி வந்து வேறையாக இருக்கும். டிசெப்ஷன் அப்படிங்கிற விஷயம் சரிங்களா? டிசெப்ஷன் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான தீம். தென் ஹவு டஸ் த கிராக்கடைல்ஸ் டெயில் லுக்? பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஷைனிங்காக இருந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஹவு டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ், வாட் டஸ் இம்ப்ரூவ் ஹிஸ் டெயில் மீன்? அந்த டெய்லை வந்து எவ்வளவு நல்லா வச்சிருக்கு அப்படிங்கிறது. அதாவது அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா முதலே நம்ம அப்படி பார்க்கும்போது அவ்வளவு லவ்லியாக நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோன்னா கிடையாது. எனிவே போய்ட்டு வந்து அதை பண்ணியிருக்காரு டு ரிவீல் த ரியல் நேச்சர் ஆஃப் சம் ஹியூமன் பீயிங்ஸ். வெளித்தோற்றத்தில் வந்து பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க, ஆனால் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது இல்லையா? இதில் ஒரு பியூட்டி கெனாட் சேஞ்ச் த பீஸ்ட், பியூட்டி கெனாட் சேஞ்ச் த பீஸ்ட். இப்போ ஒரு பீஸ்ட் இருக்குது, அது பார்க்க அழகாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது நல்லதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது, ரைட்? பியூட்டி கெனாட் சேஞ்ச் த பீஸ்ட். பீஸ்ட் இஸ் அ பீஸ்ட் ஆல்வேஸ், ரைட்? தென் ஹவு டஸ் ஹீ ஸ்ப்ரெட் ஹிஸ் கிளாஸ்? வைட் ஓப்பன். அண்டு இதுவும் வை டஸ் ஹி வெல்கம்? ஏன்னா தேர் நாட் கெஸ்ட் ஆக்சுவலி, ஃபுட் நோ அதர் கோ, ரைட்? இதெல்லாம் ரீட் பண்ணும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ப்ளீஸ் செக் தட்.
அண்ட் நோ த ரியல் மீனிங். அண்ட் ஒன் மோர் பாயிண்ட், இந்த இதுலேயே போட்டிருப்பாங்க, இந்த அபவுட் த ஆத்தர்லேயே போட்டிருப்பாங்க, இந்த ஆலிஸ் இந்த ஒண்டர்லேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போமே இருக்குது. சரிங்களா? அந்த அந்த ஒர்க்கில் வந்து இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து இந்த போம் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் நோட் தர. அப்போ இது எதில் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலிஸ் இன் த ஒண்டர் லேண்ட். டன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங். ஹாவ் அ ஹாப்பி லேர்னிங். பை.